இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 28. ஒப்பற்ற சிலுவையின் ஜீவியம். எவ்வாறு மரணம் ஒரு மனிதனை இந்த உலகத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கிறதோ அதுபோலவே சிலுவையை தழுவிக்கொண்ட ஒரு விசுவாசியை இந்த சிலுவை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அவனை எடுத்துச் செல்லுகிறது. கொலோசியர் 1:13. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கண்டவன் இந்த உலகத்தை இப்போது ஒரு புதிய வித்தியாசமான பார்வையில் காண தொடங்குவான். பணம், உலக பொருட்கள், ஜனங்கள் ஆகிய யாவையும் சிலுவையின் வெளிச்சத்திலும் நித்தியத்தின் வெளிச்சத்திலும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வெளிச்சத்திலும் இப்போது அவன் காண தொடங்குவான். இனியும் ஜனங்களை ஏழை, பணக்காரன் அல்லது பெரியவன், சிறியவன் அல்லது சமுதாய ஏற்றத்தாழ்வு ஆகிய வித்தியாசத்தில் அவர்களை காண மாட்டான். மாறாக அவர்கள் யாவரையும் ஆத்துமாக்களாக கண்டு அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்பதை மாத்திரமே காண்பான். 2 கொரிந்தியர் 5:16. இத்தகைய மனிதனுக்கு பணமும் உலக பொருட்களும் முன்பிருந்த கவர்ச்சியின்படி இனியும் அவனுக்கு இருப்பது இல்லை. நித்தியத்தின் பிரகாசமே அவனை இப்போது ஆட்கொண்டிருக்கும். இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் ஏற்கனவே தேவனால் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டது என்பதையும் அவை அனைத்தும் ஒரு நாள் கடந்து போய்விடும் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருப்பான். ஆகவே அவன் இப்போது ஜீவிப்பதெல்லாம் தேவனுடைய சுத்தம் மாத்திரமே செய்து பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காகவே தான் ஜீவிக்கிறோம் என்பதையும் அவன் அறிந்திருப்பான். 1 யோவான் 2:17. 1 பேதுரு 4:1-3 வரை உள்ள வசனங்கள். இவ்வாறு இருக்க இன்றுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களையும் உலகத்தின் பொருட்களையும் ஓர் அவிசுவாசி காண்பதைப் போலவே லௌகீக கண்களால் இச்சித்து காண்பது மிகுந்த துயரமே ஆகும். இது போன்ற ஒரு ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மெய்யான அர்த்தத்தை அறியவே இல்லை என திட்டமாய் கூறலாம். உங்கள் நிலையை இப்போது பரீட்சித்து பார்க்க உங்களுக்கு விருப்பம் உண்டா? ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, எங்களை நித்திய மேன்மைக்குள் நடத்தும்படி நீர் காண்பித்த சிலுவையின் வழி சென்றிட இவ்வுலகத்தை உம்மை போல் துச்சமாய் கண்டிட கிருபை தாரும். ஆமென்.